கருணாநிதிக்கு கனிமொழி ஒரு அதிகார மையம், உதயநிதி ஒரு அதிகார மையமாக எப்போ மாறும்? ஒரு நம்பிக்கை, இந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை எங்கே திரும்ப டெஸ்ட் பண்ணணும்? 2021 தேர்தல். இந்த பிஜேபி வச்சுட்டு முதலமைச்சர் நாற்காலியை எத்தனை % இழந்தார்? 3%. அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய லீடர். சட்டசபை தேர்தலில் பெரிய ரோல் இருக்கு எடப்பாடி. திமுக கூட்டணி உடையுது. அடுத்து யார் ஆட்சிக்கு வரும்? திமுக மீண்டும் கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது. முஸ்லீம்கள் முதல்ல சாலிடாக ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. அதிமுக ஓட்டு போடலை. இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பாதி உடைஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இருக்குல்ல சார், இது வருவதுக்கு முன்னாடியே அதிமுகவில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுருச்சு சார். இப்போ அதிமுக தலைமை மாற்ற போகிறதா பேசி வருது. இன்னொரு செங்கோட்டையன் அதிமுக கைப்பற்ற போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னால் அவரே ஒரு பிரஸ் மீட்ல நான் அதிமுகவுக்கு விசுவாசியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அதிமுக தலைமை கைப்பற்ற போறான்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் அதிமுகன்ற கட்சி இருக்குமா? திமுக கூட அழிஞ்சு போலாங்க, ரெண்டா உடையும். ஸ்டாலின் 100 வயசு இருக்கட்டும், நம்ம வாழ்த்துவோம். ஸ்டாலினுக்கு பின்னாடி திமுக சுக்கு நூறாக போயிடும். ஏன் சார், இப்போ அதுக்கு அடுத்து தலைவர்கள்லாம் வந்துட்டாங்களே சார். உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, கனிமொழி இருக்காங்க, ஆராசா இருக்காரு, இப்போ டிஆர் பாலு இருக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் திமுக கருணாநிதி வீட்டில் தான் அந்த நாற்காலி முழுசாக இருக்கும். எந்த நாற்காலி? முதலமைச்சர், பொதுச் செயலாளர், அறிவாலயம், இதெல்லாம் எங்கே? கருணாநிதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. கருணாநிதிக்கு கனிமொழி ஒரு அதிகார மையம், உதயநிதி ஒரு அதிகார மையமாக எப்போ மாறும்? ஸ்டாலினுக்கு பின்னாடி மாறும். ஆனால் எடப்பாடியை ஒன்றுமே பண்ண முடியாது. எடப்பாடி இரும்பு, அதாவது ஸ்டீல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா இது எப்போ நடந்த குழப்பம்? ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்த குழப்பம். அந்த குழப்பத்தில் ஏறக்குறைய ஒரு 1 கோடி வாக்காளர் இருக்கான். 1 கோடி வாக்காளரும் எடப்பாடியை தவிர யாரையும் ஜெயலலிதா நாற்காலியில் வச்சு பார்க்கல. பொதுச் செயலாளர் ப்ளஸ் சிஎம். இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு எடப்பாடிக்கு ஏறக்குறைய 16, இப்போ 24, 8 வருஷம் ஆயிருக்கு. 8 வருஷமா அதிமுக தொண்டை எடப்பாடி ஏற்றுக்கொண்டான். 8 வருஷம் ஆச்சு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஏற்றுக்கலன்னு சொல்லி கேள்வி. அங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலையே இல்லை. ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த காலத்தில் நேரடியாக தொண்டை முதலமைச்சர் தான். 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 44ஆம் கட்டம், இது தாயக்கட்டம் விளையாட வேண்டியது தான். அங்கெல்லாம் ஒன்மேன் பார்ட்டி தாங்க. இல்லை சார், இப்போ 16 ஆட்சி இழந்தாங்க, 24 தேர்தல் நடந்திருக்கு. இப்போ அந்த தேர்தலில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா மட்டும்தான் இபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ அதில் 10 சீட்டு ஜெயிக்காம 2-3 சீட்டுகள் ஜெயிச்சாங்கன்னா எப்படி சார் அந்த வாய்ப்பு இருக்கும்? ஒரு சீட்டு இப்போ ஜெயிக்காதுங்க. எடப்பாடிக்கு ஒரு சீட்டு ஜெயிக்காது. அதில் எடப்பாடிக்கே தெரியும். அதாவது எடப்பாடியினுடைய ஒரு நம்பிக்கை, இந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை எங்கே திரும்ப டெஸ்ட் பண்ணணும்? 2021 தேர்தலில். 2021 தேர்தலில் திமுகவுக்கு அத்தனை கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி? தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் கூட்டணி. தமிழ்நாட்டில் வேண்டாத கூட்டணி பிஜேபி. இந்த வேண்டாத கூட்டணியை வச்சுக்கிட்டு யார்? எடப்பாடி 3% தான் தோத்தார். எடப்பாடி ஜெயலலிதாவை விட எடப்பாடி மக்கள் நம்புகிறான். நான் தான் இன்னும் வார்த்தை கவனமாக சொல்கிறேன். ஜெயலலிதா இருந்தால் கூட 3%. நீங்கள் 2016 தேர்தலில் 1.5% தான். எவ்வளவு? 1.5% தான் திமுக ஆட்சி இழந்தது. ஆனால் திமுக கூட அவ்வளவு கூட்டணி இருந்தது. அப்போவே ஜெயலலிதா 1.5% தான். ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு நடந்த தேர்தல் 2021 எல்லா கூட்டணியும் திமுக கூட இருக்குது. திமுக கூட இருந்தபோது இந்த வேண்டாத கட்சி எது? பிஜேபி. மக்கள் ஓட்டே போட மாட்டான். முஸ்லீம் போட மாட்டான், கிறிஸ்டின் போட மாட்டான், தலித் போட மாட்டான். யார் இருந்தா? பிஜேபி இருந்தா.
இந்த பிஜேபி வச்சுட்டு முதலமைச்சர் நாற்காலியை எத்தனை பர்சன்ட் இழந்தார்? 3%. அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய லீடர், ஸ்டாலினை விட ஸ்டாலினை விட எவ்வளோ பெரிய ஜெயலலிதா அளவுக்கு மக்களை அங்கீகரிச்சுட்டான். இதில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இல்லை சார். அப்போ அவர் கூட வந்து ஓபிஎஸ் இருந்தார், கட்சி ஓபிஎஸ்க்கெல்லாம் ஓபிஎஸ் தேனியில் நின்று எம்எல்ஏ ஆக முடியாது, ரெட்டையில் இல்லைன்னா கவுன்சிலர் ஆக முடியாது. யார்? ஓபிஎஸ்ல ஒரு லீடராக இல்லைங்க. ஒரு லீடராக இருந்தால் இந்த கட்சியில் பாதியை உடச்சிட்டு போயிருப்பார், பாதியை உடச்சிட்டு போயிருப்பார். ஓபிஎஸ்க்கு அது ஊரில் கவுன்சிலர் செஞ்சு அப்பணும் தேனியில் கவுன்சிலர் ஆக முடியாது. என்ன ஆக முடியாது? கவுன்சிலர். அப்புறம் சொல்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது அதிமுக எந்த சலசலப்பு இல்லைங்க. சலசலப்பு இருப்பதாக காட்டப்படுகிறதே தவிர எடப்பாடி ஒரு பெரிய இரும்பு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ 2016 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி அமைக்க கூட இருந்தது வந்து பாஜக தான். பாஜக இல்லைன்னா அந்த ஆட்சியை ஈஸியாக கலைச்சிருப்பாங்க திமுக தரப்புல இருந்து. அப்படி வேண்டாத கட்சி தான் பாஜக. ஆனால் இருந்தாலும் கூட்டணி வச்சு தானே இருந்தாங்க. இப்போ இனி வரும் தேர்தலில் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் தெளிவாக இருக்காருங்க. பிஜேபி சேர்த்தா முஸ்லீம் பூரா வெளியே போயிடுவாங்க, சிறுபான்மையர் ஓட்டு கிறிஸ்டின் வெளியே போயிடுவாங்க, தலித் வெளியே போயிடுவாங்க. அதனால தான் அவர் வெளியே வர்றாரு. வெளியே வர்றதுக்கு காரணம் அதுதான். அதனால் இப்போ அவர் திமுக கூட்டணியை உடைச்சு பாதி எந்த பக்கம் விழுந்துருவார். எந்த பக்கம்? சட்டசபை தேர்தலில் பெரிய ரோல் இருக்குது எடப்பாடிக்கு. திமுக கூட்டணி உடையுது. திமுக கூட்டணி சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், வேல்முருகன் எல்லாரும் எங்கே 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 வர போகிறாங்க? அதிமுக. பாமக வரப்போகுது. எங்க இப்போதான் பாமக பாஜக கூட கூட்டணி. பாஜக அடுத்த தேர்தல் இல்லாமல் போயிருங்க. மிரட்டுறதுக்கு ஆள் இருக்காது. மிரட்டுறதுக்கு அண்ணாமலை இருக்காரு சார். அண்ணாமலையில் டெல்லியிலேருந்து இந்த பக்கம் வரவே மாட்டார். ஜூன் 4க்கு பின்னாடி பாருங்கள். கிமு கிபிங்கிறோம்ல, அதே போல் ஜூன் 4 முன்பு, ஜூன் 4க்கு பின்பு பாருங்கள். பாஜக அண்ணாமலையெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்போது காங்கிரஸ் ஆட்சியை அமைக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்போ அந்த 2026 தேர்தல் வந்து விஜய் வேற அரசியல் கட்சி தொடங்கி அதில் வந்து போட்டிடுறாரு. எப்படி பார்த்தாலும் அவர் தரப்புலேருந்து ஒரு 10% ஓட் பேங்க் வந்து பிரிச்சுட்டு போயிடுவார்ல சார். யார்? விஜய் சார். இல்லை, விஜய் ஓட்டு அதிமுக வாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி சீமான் வந்து தானே சார். இப்போ சீமான் மட்டும் அந்த தேர்தல் 5% ஓட்டு வாங்காமல் இருந்தால் இப்போ அந்த 3% ஓட்டில் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கோம்ல சார். இல்லை, அதிமுக ஜெயிச்சிருக்கோம். சீமானை உள்ளே சேர்த்துனா அதிமுக பலவீனமாக போயிருக்கு. கூட்டணிக்கு சொல்ல சார். அதிமுக இப்போ சீமான் வந்து தனித்துன்றதுனால இந்த 5% ஓட்டுனால தான் அதிமுக வந்து தோக்குது. இப்போ அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து சீமான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டார்ல சார். சீமா ஓட்டு வேறங்க, அதிமுக ஓட்டு வேற, திமுக ஓட்டு வேற, பாஜக ஓட்டு வேற, சிறுத்தை ஓட்டு வேற, கம்யூனிஸ்ட் ஓட்டு வேற, மதிமுக ஓட்டு வேற. ஒரு அனுதாபி இன்னொரு ஓட்டே போட மாட்டான். முஸ்லீம் வாக்கு வங்கி தனி, கிறிஸ்துவர்கள் ஆதரவு சர்ச்சில் அது தனி. அவங்க தமிழ்நாட்டுடைய ஓட் பேங்க் தனித்தனியாக பார்ட் பீஸாக இருக்குது. எந்த குழப்பம் இல்லை. கூட்டணி சேருவதை பொறுத்து மாறும். இப்போ 2024 கூட்டணிக்கு வராத திருமா வேல்முருகன் எப்படி 2026 கூட்டணிக்கு வருவாங்க? திமுகவை விட அதிகமான சீட்டு நோட்டு கொடுப்பார் எடப்பாடி. இந்த வாட்டி கொடுக்கணும் தானே சார் சொன்னாங்க. ஆனால் அதுக்குமே வரலையே சார். ஏன் வரலைன்னா இந்த தடவை எடப்பாடி வீக்காக இருக்கார். இவங்க ஆட்சி இருக்குது. 26 திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அடுத்து யார் ஆட்சிக்கு வர? திமுக மீண்டும் கண்டிப்பாக ஆட்சிக்கே வராது. நான் தான் அந்த 21 கணக்கு சொன்னேன்ல. எடப்பாடி 3% தான் இழந்தார். இப்போது அந்த அதில் இப்போ நின்னால அதிமுகவுக்கு திமுக அதிருப்தி ஓட்டு பூரா வந்துடும். எத்தனை சதவீதம்? 10% வரும். கூட்டணியே சேர்த்த வேண்டியதில்லை. முஸ்லீம்கள் வந்து முதல்ல சாலிடாக ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. அதிமுக ஓட்டு போடலை. இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பாதி உடைஞ்சிருது. ஜமாத் என்ன சொல்லிட்டாங்க? அவரும் எஸ்டிபி வேட்பாளரை போட்டார், நம்ம ஆட்களை போட்டார், பிஜேபி வந்து வெளியே வந்துட்டார், நம்மகிட்ட கையேந்தி நிற்கிறாரியா. அந்த அனுதாபம் யார்கிட்ட வருது? இபிஎஸ்க்கு வருது. இபிஎஸ்க்கு யாருக்கிட்ட? முஸ்லீம் கிட்ட இருக்கு. அப்போது திமுக வாக்கு வங்கி உடைஞ்சு எங்கே போகுது? அதிமுக. அதனால் 2026 தேர்தல் எடப்பாடி சிஎம். எந்த கூட்டணியால் எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இறுதி. ஓகே சார், நீங்கள் சொல்கிறபடி பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம்.